அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ரசூல். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே
அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா குத்துபாவாக இஸ்லாத்தின் பார்வையில் திருமணம் என்ற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பு நான் தேர்வு செய்ததற்கான காரணம், பொதுவாக முஸ்லிம் சமூகத்தால் நடத்தப்படுகிற திருமணங்கள், பெரும்பாலான திருமணங்களை எடுத்து பார்த்தால் அந்த திருமணங்களிலே இஸ்லாம் காட்டக்கூடிய எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்றாத திருமணங்களாக நடப்பதை இன்றைக்கு சர்வசாதாரணமாக கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்று கேட்டால், பொதுவாக திருமணத்தை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை நாம் விளங்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால், இஸ்லாம் என்று சொன்னால் நம்மிடத்திலே அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான வழி எப்படி என்றால், தொழுகையா இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, நோன்பா இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, ஜக்காத்தா இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, அல்லது ஹஜ் போன்று உம்ரா போன்ற வணக்கங்களா அதில் இஸ்லாம் எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்பதில் மட்டும்தான் இஸ்லாத்தை தேடுகிறோம், பின்பற்றுகிறோம். ஆனால் இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுகைக்கோ வணக்க வழிபாடுகளை மட்டும் நமக்கு சொல்லப்பட்ட மார்க்கம் அல்ல. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அவன் தன் வாழ்நாளில் பின்பற்ற வேண்டிய எல்லா செய்திகளுக்கும் எல்லா நிலைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த திருமணம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், அந்த திருமணத்தில் என்னவெல்லாம் இடம்பெற வேண்டும், அந்த திருமணத்தில் என்னவெல்லாம் இடம்பெறக்கூடாது, ஒரு திருமணம் எப்படி நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திருமணம் சம்பந்தமான ஏராளமான வழிகாட்டுதல்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் நம்மிடத்திலே திருமணம் எப்படி, திருமணம் வந்துட்டா பெரும்பாலும் இஸ்லாத்தை நாம் பார்ப்பதில்லை. திருமணத்தை எப்படி பார்ப்போம் என்று கேட்டால், திருமணத்திலே ஒரு அங்கமாக இஸ்லாத்தை வைத்திருப்பார்கள். திருமணத்தை அவர்கள் மன இச்சை விரும்பிய அடிப்படையில் அவர்கள் உள்ளத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ, என் திருமணத்தில் மண்டபம் பிடிக்கணும், என் திருமணத்தில் என்னெல்லாம் இடம்பெற வேண்டுமோ அத்தனையும் அதிலே செய்வார்கள். செய்துவிட்டு அதிலே இஸ்லாத்துக்கு அதுக்கு இடம் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அந்த திருமணத்தை நடத்தி முடிக்கிற அந்த மேடையிலே ஒரு 4 பேர் அமர்ந்து ஒரு துவாவை ஓதி அந்த நிக்காவை எழுதிவிட்டால் இஸ்லாத்தின் அடிப்படையிலே திருமணம் முடிந்து விட்டது, நம்ம திருமணத்தில் இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டோம், அந்த திருமணத்தில் இஸ்லாம் என்ற சாயலை பூசிவிட்டோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம் திருமணங்கள் நடத்தப்படுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான திருமணங்கள் அல்லாஹ்வை அருளை பெற்று தருகிற திருமணங்களை விட அல்லாஹ்வின் கோபத்தை, அல்லாஹ்வின் சாபத்தை பெற்று தருகிற திருமணங்களாக இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம் திருமணங்கள் இருப்பதை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அப்ப இந்த திருமணத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அடிமனதிலே இப்போதே மிக உறுதியாக நாம் அதை தெரிந்து கொண்டால், அதை நாம் பின்பற்றினால், அதை நாம் கடைபிடித்தால் மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய எல்லா விதமான ஃபித்னாவில் இருந்தும் எல்லா விதமான குழப்பங்களிலும் தீர்க்கக்கூடிய வழியைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, முதலிலே இஸ்லாம் திருமணத்தை பற்றி பேசும் பொழுது மற்ற மதங்களிலே சொல்வார்கள், திருமணம் என்று சொன்னால் அது கடவுளை நெருங்குவதற்குரிய வழியை தடுக்கும் என்று சொல்வார்கள். திருமணம் என்பது ஆன்மீக பாட்டைக்கு எதிரானது என்று சொல்வார்கள். திருமணத்தின் மூலமாக கடவுளை நெருங்க முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உஸ்மான் பின் மல்ஊன் என்கிற ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு துறவறம் மேற்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். எப்படி அனுமதி கேட்கிறாங்க? நான் திருமணத்தில் ஈடுபடக்கூடாது, நான் இறைவனை வணங்குவதற்காக எனக்கு எந்த ஒரு குடும்பம் இல்லாத ஒரு சூழலை அமைத்து கொடுங்க, நான் துறவறம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடை செய்கிறார்கள். இன்னொரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்க வழிபாடுகளை கேட்பதற்காக வருகிறார். வந்து 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லுகிறார், நான் இன்றிலிருந்து இரவு முழுக்க நின்று வணங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார்.
இரண்டாவது ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த மூன்று நபித்தோழர்களை பற்றியான செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மூன்று பேரையும் கண்டித்து சொன்னார்கள், நான் தொழவும் செய்கிறேன், தொழாமலும் இருக்கிறேன், நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன். யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நான் திருமணத்துக்குள் போக விரும்பல, எனக்கு திருமணம் தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டித்தார்கள், என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை நெருங்க முடியும், திருமணத்தின் மூலமாகத்தான் இறைவனை நெருங்க முடியும், திருமணம் தான் இறைவனை நெருங்குவதற்குரிய ஏராளமான வாசல்கள் நிறைந்திருக்கிறது என்பதற்காக ஏராளமான நபி மொழிகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல அந்த திருமணத்திலே அந்த திருமணத்துக்கான நோக்கங்களை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உங்களிலே சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டும், யார் உங்களிலே தன்னிறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடித்து வைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சக்தி பெற்றிருக்கிற அனைவர் மீதும் திருமணத்தை வலியுறுத்தினார்கள். வலியுறுத்திட்டு சொன்னாங்க, காரணம் என்ன என்று கேட்டால், அந்த திருமணம் செய்வதன் மூலமாக உங்கள் பார்வைகள் அது தாழ்த்தும், உங்களது கற்புகளை நீங்கள் பேணிக் கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, அப்ப இந்த திருமணத்தின் மூலமாக கற்பை பேணிக் கொள்வதற்கும் பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் நோக்கங்களாக சொன்னார்கள். அதே போல சொன்னாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனிலிருந்து உங்களை படைத்த அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவர்களிலிருந்தே அல்லாஹ் அவர்களுடைய துணைவியை படைத்தான், அந்த துணைவியின் மூலமாக அல்லாஹ் ஏராளமான மக்களை அதன் மூலமாக வர வைத்தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப திருமணத்தின் நோக்கங்களாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவது அவர்களின் மூலமாக சந்ததிகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் திருமணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, இத்தனை குர்ஆன் வசனங்களிலே இத்தனை நபிமொழிகளிலே திருமணத்தை பற்றியும் திருமணத்துக்கான காரணத்தை பற்றியும் திருமணத்திலே என்ன நோக்கத்துக்காக நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அந்த திருமணத்துக்கு தயாராக இருந்தால் அந்த திருமணத்தில் நடைபெற வேண்டிய அத்தனை நபிமொழிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படியெல்லாம் வழிகாட்டினார்கள். முதலிலே திருமணம் செய்வதாக இருந்தால் மணமகனோ மணமகளோ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்ந்தெடுப்பதற்கான நபிமொழியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு பெண் 4 காரணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். அவருடைய அழகுக்காக, அவருடைய செல்வத்துக்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக, அவருடைய மார்க்கப்பற்றுக்காக 4 காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் கரம் பிடித்து மறுமையிலே வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, இந்த நபிமொழி புறக்கணிக்கப்பட்டால், இந்த நபிமொழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொன்னால், வாழ்க்கையில் நடக்கிற ஏராளமான கசப்பான அனுபவங்களை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். நான் சொன்ன நபிகளார் சொன்ன 3 காரணங்களை சொன்னாலே ஒரு பெண் அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார், செல்வத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார், குடும்ப பாரம்பரியத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். நம் வீட்டில் பெண் பார்க்கிறோம், மணமகனை தேடுகிறோம், மணமகளை தேடுகிறோம். உள்ளத்திலே எழும்புகிற முதல் கேள்வி என்ன? முதல் செய்தி என்ன? எந்த நோக்கத்தை வைத்து நாம் மணமகனையோ மணமகளையோ தேர்வு செய்கிறோம்? ஃபர்ஸ்ட் அழகு இருக்கா, செல்வம் இருக்கா, பொருளாதாரம் இருக்கா, குடும்ப பாரம்பரியம் இருக்கா? சகோதரர்களை இதெல்லாம் இஸ்லாம் தடுக்கவில்லை.
குடும்பத்தை பார்க்க கூடாது, அழகை பார்க்க கூடாது, செல்வத்தை பார்க்க கூடாது, பார்ப்பதற்கு தடையின்றி இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த மூன்றையும் பார்ப்பதை விட முதலிலே மார்க்கத்தை பாருங்கள். மார்க்கத்தோடு அழகு இருந்தால், மார்க்கத்தோடு செல்வம் இருந்தால், மார்க்கத்தோடு குடும்பம் இருந்தால், மார்க்கத்தை முதலாவதாக வைத்து அந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் மாறி இருக்கிறோம் என்றால், பெரும்பாலான பெற்றோர்கள் மார்க்கத்தை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. எந்த அளவுக்கு மதிப்பதில்லை என்று சொன்னால், தான் பெற்று வளர்த்த மணமகளுக்கு ஒரு மகனை தேர்வு செய்கிறார். மணமகளை எப்படி வளர்த்திருக்கிறார்? ஒரு ஆலிம், ஒரு ஆலிமா 3 வருடம் 5 வருடம் படித்த மணமகனை வைத்திருக்கிறார். மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்த மணமகளை வைத்திருக்கிறார். மணமகன் தேர்வு எப்படி தெரியுமா? செல்வம் இருந்தால் போதும், குடும்பம் இருந்தால் போதும், அழகு இருந்தால் போதும். எத்தனையோ மார்க்கம் படித்த, எத்தனையோ ஆலிம்கள் உருவாக்கிய பெற்றோர்கள் படிக்க வைத்த அப்படியான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை தொழுகையாளியாக இருக்கிறார், தங்கள் பிள்ளை மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறார், தங்கள் பிள்ளை இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறார். அந்த மார்க்கம் உள்ள என்னுடைய மணமகளுக்கு, என்னுடைய பெண்ணுக்கு மார்க்கம் உள்ள ஆணை தேர்வு செய்வேன், தொழுகையுள்ள மணமகனை தேர்வு செய்வேன், இறையச்சம் உள்ள மணமகனை தேர்வு செய்வேன், ஈமான் உள்ள மணமகனை தேர்வு செய்வேன். எத்தனை பேர் தேர்வு செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த நபிமொழிக்கு உயிர் கொடுத்திருக்கிறோம்? மணமகன் மணமகள் என்ற தேர்வு வந்தால் முதலில் மார்க்கத்தை பார்த்து குடும்பத்தை பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? மார்க்கத்தை பார்த்து செல்வத்தை பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? மார்க்கத்தை பார்த்து அழகை பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? செல்வத்துக்காக திருமணம் பண்ணிடுறோம், குடும்பத்துக்காக திருமணம் பண்ணிடுறோம். திருமணத்தை பண்ணி 1 வாரம் ஆயிரும், 10 நாள், 1 மாதம், 2 மாதம் கடந்துவிடும். கடந்து விட்டால் என்ன நோக்கத்துக்கு பண்ணீங்க? திருமணம் தானே, செல்வத்துக்கு தானே, குடும்பத்துக்கு தானே. மார்க்க பற்று இல்லையே, மார்க்க பற்றத்தை முன்னிறுத்தக்கூடிய வழிகாட்டுதல் இல்லையே, ஆலோசனை இல்லையே. அந்த மணமகனோ மணமகளோ குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படும் பொழுது, குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வரும்போது எந்த அடிப்படையில் அவன் முடிவெடுப்பாள்? நீங்க மார்க்கம் இல்லாத ஒரு மணமகனை அல்லது ஒரு மணமகளை கொண்டு வந்தீர்கள். இப்ப குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லது மாமியா மருமகளுக்குள்ள பிரச்சனை, அல்லது சம்பந்தப்பட்ட 2 வீட்டார்களுக்கு இடையிலே பிரச்சனை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வழி என்ன? வழி மார்க்கம் சொல்லுகிறது, வழி குர்ஆன் சொல்லுகிறது, வழி நபிமொழி சொல்லுகிறது. அந்த வழியை ஏற்று நடைமுறைப்படுத்துகிற இடத்திலே அந்த சம்பந்தப்பட்ட மணமகன் குடும்பத்தாரோ மணமகள் குடும்பத்தாரோ அந்த இடத்துக்கு வருவார்கள் என்று நினைக்கிறோமா? ஏன் நினைக்கல? ஏன் வரமாட்டார்கள்? ஏன்னா நம்ம மார்க்கத்தை முன்னிறுத்தல, மார்க்கத்தை பார்க்கல. மார்க்கத்தோடு இருந்த குடும்பமா, மார்க்கத்தோடு இருந்த மணமகனா, மார்க்கத்தோடு இருந்த மணமகளா? எந்த குடும்பத்திலும் பிரச்சனை இல்லாத, சண்டை இல்லாத குடும்பங்கள் இல்லை. அப்படி பிரச்சனைகளோ சண்டைகளோ வரும்பொழுது அந்த சண்டைகளை, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்களோ அல்லது குர்ஆன் சுன்னாவோ இருக்க வேண்டுமா இல்லையா? அந்த பிரச்சனை எப்படி போகுது? காவல்துறை, நீதிமன்றம் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கே ஆண்டு கணக்கிலே, மாத கணக்கிலே அந்த மணமகன் வழி தவறி, அந்த மணமகள் வழி தவறி இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகளை சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே பார்க்கிறோம், ஒவ்வொரு வீதிகளிலே பார்க்கிறோம். மார்க்க பற்றை நாம் முன்னிறுத்தி மணமகனை தேர்ந்தெடுத்தால், மார்க்கப்பற்ற முன்னிறுத்தி மணமகளை தேர்ந்தெடுத்தார், குர்ஆன் அடிப்படையிலே, நபி மொழிகளின் அடிப்படையிலே குர்ஆன் என்ன தீர்வை சொல்லுகிறது, நபிகளார் என்ன சொன்னார்கள், இந்த பிரச்சனை எப்படி பேச சொன்னார்கள், இந்த பிரச்சனைக்கான தீர்வை எப்படி சொன்னார்கள்? சகோதரர்களே, அந்த இடத்திலே நாம் விடுகிற பிழை அது சாதாரண பிழை அல்ல. ஒருவேளை உங்கள் பிள்ளை நல்ல ஆலிமான, இறையச்சம் உள்ள, தொழுகையாளி உள்ள மணமகளை தொழுகை இல்லாத, இறையச்சம் இல்லாத, ஈமான் இல்லாத ஒரு மணமகனுக்கு மணமுடித்து கொடுத்தால் அதிகமாக பெண் பக்கம் சாய்வதை விட பெண்கள் ஆண் பக்கம் சாய்ந்து விடுகிறார்கள். தொழுகை இல்லாமல் போய்விடுகிறார்கள், ஈமான் இல்லாமல் போய்விடுகிறார்கள், இறையச்சம் இல்லாமல் போய்விடுகிறார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைக்கும் போய்விடுகிறார்கள்.
இந்த மாதிரி நல்ல உறுதியாக இபாதத்தோடு இறையச்சத்தோடு படித்த மார்க்க கல்வியை முன்னிறுத்தி, கணவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஈடுபாடு இல்லை, தொழுகை இல்லை, ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும், 10 நாள், ஒரு மாசம், அதிகபட்சம் 6 மாசம், அதிகபட்சம் 1 வருஷம், கணவனிடத்தில் இஸ்லாத்தை பற்றியான எந்த பேச்சும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் தொழுகையாளி, என் மனைவி தொழுகையாளி, என் பிள்ளை தொழுகையாளி, ஆனால் நான் தேர்ந்தெடுக்கிற மணமகன் தொழுகை இல்லை, ஈமான் இல்லை, இறையச்சம் இல்லை, என் மகளை அவளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் நரகத்துக்கு அவளை நான் தள்ள முடிவெடுத்து விட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது மார்க்க பற்றை தேர்ந்தெடுங்கள், மார்க்க பற்றை முன்னிறுத்தி மணமகனை மணமகளை தேர்ந்தெடுத்தால் மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். காசு முனையில் நிம்மதி இருக்கும், அன்பு இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். நபிமொழிகளை பற்றியான ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நபிகளார் என்ன சொன்னார்கள், நபிகளார் முடிவெடுத்தார்கள், நபிகளார் எப்படி நடந்து கொண்டார்கள், நபிகளார் எந்த இடத்துக்கு கோபப்பட்டார்கள், எந்த இடத்திலே பொறுமையாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் அத்தனை இடங்களிலும் நினைவுக்கு வரும். அதை தாண்டி சிந்தித்து பார்த்தா இன்றைக்கு சமூகத்தில் இருப்பது என்ன? நடத்தப்படுகிற திருமணங்களை எடுத்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய சமூகத்தில் நடத்தப்படுகிற 90% திருமணங்களில் எந்த இஸ்லாமிய வழிகாட்டுதலும் பின்பற்றப்படுவது இல்லை. நீங்கள் பார்க்கிற 95% திருமணங்களை பார்க்கலாம். திருமணத்துக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? எந்த திருமணம் செலவு குறைந்த வகையிலே நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய, அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய திருமணம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு திருமணத்தை எப்படி நடத்தி இருக்கிறோம்? திருமணம் என்று சொன்னால் என்னுடைய ஆணவத்தை, அதிகாரத்தை, என்னுடைய பெருமையை காட்டக்கூடிய இடங்களாக திருமணம் மாறிவிட்டது. எந்த அளவுக்கு மாறிவிட்டது தெரியுமா சகோதரர்களே? பகிரங்கமாக ஆடம்பர திருமணங்களை பற்றி, அங்கே நடைபெறுகிற மோசமான நிகழ்வுகளை பற்றி பேசுகிற மக்கள் கூட இன்றைக்கு சதவீதத்திலே குறைந்து விட்டோம். காரணம், ஆடம்பர திருமணங்களை பற்றி பேசினால் நாளை அண்ணன் அப்படிதான் நடத்த போறாரு, என் தம்பி அதுபோல்தான் திருமணம் நடத்த போடுகிறார், என் ஜமாத்திலே இருப்பவர் அதுபோல்தான் ஆடம்பர திருமணம் நடத்த போடுகிறார், நான் யாரை நேசிக்கிறேனோ அந்த அமைப்பின் தலைவர் அப்படித்தான் நடத்த போகிறார். என்னால் எப்படி பேச முடியும்? என்னால் எப்படி எதிர்க்க முடியும்? சகோதரரை, நடத்தப்படுகிற திருமணங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். லட்சங்களிலே, சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, அவர்கள் பட்ஜெட் ஒரு திருமணத்துக்கு 10 லட்சம், அதை தாண்டி 50 லட்சம், கோடிகளிலே. நான் கேட்கிறேன், என்னவெல்லாம் திருமணத்தில் நடக்கிறது கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகிறான். திருமணத்தில் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், உலமாக்கள் அமர்ந்திருக்கிற சபையிலே அல்லாஹ் காட்டுகிறான். என்ன மண்டபம் லட்சத்திலே, மண்டபத்தை விடுங்கள், அந்த மண்டபத்திலே மணமகனும் மணமகளும் நின்றிருக்கிற பின்னால் அமைத்திருக்கிற டெக்கரேஷனுக்கு குறைந்தபட்சம் 30,000. நீங்க கம்பத்தில் இருக்கிற எந்த திருமண மண்டபத்தை எடுத்து பார்த்தாலும் பின்னாடி டெக்கரேஷன் போடுவாங்கல்ல, அந்த டெக்கரேஷனுக்கு குறைந்தது 30,000. 30,000 ரூபாய்க்கு குறைஞ்ச டெக்கரேஷனே இல்லை. எவ்வளவு மணி நேரம் டெக்கரேஷன்? திருமணத்துக்காக அந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் 30,000, குறைந்தபட்சம் சொல்லுகிறேன், 30,000 ரூபாய் டெக்கரேஷன். எவ்வளவு மணி நேரம்? எவ்வளவு மணி நேரம் மக்கள் இருக்க போகிறார்கள்? காலையில 10, 10:30, 11, 11:30, 12 வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. வருவாங்க கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அமர்ந்து அவர்கள் பின்னால் செய்கிற அந்த டெக்கரேஷனை பார்க்கிறதுக்கு 30,000 டெக்கரேஷன். அது எதுக்காக தெரியுமா?
அதுபோல டெக்கரேஷன் எடுப்பது போட்டோவுக்காக, வீடியோவுக்காக. போட்டோ வீடியோலாம் எடுத்த காலத்துக்கும் பேசணும்ல சகோதரர்கள். ஒரு போட்டோவுக்காக, வீடியோவுக்காக, அந்த போட்டோகிராஃபருக்கு, வீடியோகிராஃபருக்கு குறைந்தது 40,000, 50,000, 70,000. யாருடைய பணம்? அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒவ்வொரு அடியானையும் அல்லாஹ் பார்த்து கேட்பான், எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவழித்தா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் மறுமையிலே அவனுடைய பாதம் நகராது என்று சொன்னார்கள். எத்தனை இவருடைய உழைப்பு! ஒரு 50,000 போட்டோகிராஃபருக்கு 50, டெக்கரேஷனுக்கு 50னா சாதாரணமாக 1,00,000 ரூபாய் வந்து விடுகிறது. 1,00,000 ரூபாயை சம்பாதிப்பதற்காக சராசரியாக ஒரு மனிதன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு 1 வருடங்களாகிவிடும். சம்பந்தப்பட்ட திருமணம் நடத்துபவர்க்கே அந்த 1,00,000 சம்பாதிக்க பல வருடங்களாகிவிடும். நாம் நினைப்பதில்லை, நாம் பெருசா சிந்திக்கிறதில்லை. அதை தாண்டி பெண்ணின் கொண்டு வருவாங்க. மணமகளை எப்படி கொண்டு வருவார்கள் தெரியுமா சகோதரர்களே? இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். பெண் அந்த மணமகள் மேடையிலே நிற்பதாக இருந்தால் அந்த மணமகனை அலங்கரிக்கிறார்கள். குறைந்தபட்சம் அந்த மணமகளை அலங்கரிப்பதற்கான செலவு 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்ங்கிறது கம்மி, குறைந்தது. எதுக்காக? மேக்கப், மேல பாலிஷ் போட்டு, பவுடர் அடிச்சு, கிரீம் போட்டு. சாதாரணமாக 22 மணி நேரம் சகோதரர்களே, அது இரவு முழுக்க கூட அந்த முகத்திலே அப்பி இருக்க முடியாது. அந்த வெளிச்சத்திலே பல மணமகள்கள் அந்த மேடையிலே நிற்கும் பொழுதே அடிக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தால் முகத்திலிருந்து கரைந்து கரைந்து விழுவதை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். 25,000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்காக செலவழிக்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. போட்டிருக்கிற மாலை எத்தனை மணி நேரம்? திருமணத்துக்காக 11 மணி ஜமாத் ஓதி முடிச்சுட்டா 12 மணிக்கு உட்கார்ந்தார்னா 3 மணி, 2 மணி, 3 மணிக்கெல்லாம் அந்த மாலையை கலட்டி விடுவார். மணமகளும் போட்டிருக்கிற அந்த மாலைக்கான செலவு 20,000 40,000 ரூபாய் வரைக்கும். ஏன் பெண் வீட்டாளர் உங்களிடத்தில் பேச முடியும்? பெண்ணோ ஆணோ 2 பேரும் அமர்ந்து எதுவெல்லாம் தேவை, எதுவெல்லாம் தேவையில்லை, எந்த செலவெல்லாம் குறிக்க முடியும், எதெல்லாம் வீண் விரயம். நான் ஜமாத்தார்களை கேட்கிறேன், உலமாக்களை கேட்கிறேன், குறைந்தபட்சம் அப்படி திருமணம் நடத்தி வைக்கிற ஒவ்வொரு ஜமாத்தார்களும் குறைந்தபட்ச நடவடிக்கையாக உங்கள் திருமணத்தில் இதை செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், இது மார்க்கத்துக்கு முரண், இது வீண் விரயம். எந்த அளவுக்கு நான் இதையெல்லாம் கண்டிக்காமல், இதையெல்லாம் பேசாமல் இருந்ததன் விளைவு 5 லட்சத்தில் நடந்த கல்யாணம் 10 லட்சம், அடுத்து நடத்துபவர் 15, அடுத்து 20, அடுத்து 50, இன்றைக்கு கோடிகள். சமூகத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. எந்த நபிமொழி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, குறைந்த செலவிலே நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த நபிமொழிக்கு எதிராக இன்றைக்கு கோடிகளிலே கொட்டி திருமணத்தை நடத்துவார்கள். நான் இதுல என்ன அறிவு இருக்கிறது? திருமணத்தை நடத்தி வைக்கிற ஒவ்வொரு மணமகனின் வீட்டாரும் மணமகளின் வீட்டாரையும் பார்த்து கேட்கிறேன், என்ன அறிவு? 25,000 ரூபாய் மேக்கப் போட்டு நிற்கிறதுல என்ன அறிவு? 30,000 ரூபாய் மாலை போட்டு நிற்பதில் என்ன அறிவு? எங்கே இறையச்சம்? எங்கே ஈமான்? எங்கே அந்த நபிமொழி? இஸ்லாமிய திருமணங்கள் என்ற பெயரில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சகோதரர்களே, இஸ்லாத்துக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத திருமணங்களாக இன்றைக்கு நடப்பதை பார்க்கிறோம். திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை என்ன பிரச்சனை? ஒருவேளை 15 லட்சத்துல, 20 லட்சத்துல, 50 லட்சத்துல
அந்த திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார்கள். வச்சிட்டா திருமணம் முடிஞ்சு ஒரே வாரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை. ஒருவேளை மணமகனின் குடும்பத்தால் ஏதோ ஒன்று குறையாக இருக்கலாம், மணமகளின் குடும்பத்தார் ஏதோ ஒன்று குறையாக இருக்கலாம், அதை சொல்லாமல் அவர்கள் திருமணம் நடத்தி முடித்திருக்கலாம். எத்தனை பேரை படிக்கிறோம், எத்தனை பேரை கேள்விப்படுறோம், எத்தனை பேரை வாசிக்கிறோம். திருமணமாய் ஒரே வாரம் தாங்க, திருமணமாய் 10 நாள் தான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, குலா வேணும்னு கேட்கிறாங்க, தலாக் வேணும்னு கேட்கிறாங்க. சகோதரர்களே, இப்ப பிரச்சனை எங்கே வந்து நிற்கிறது தெரியுமா? குலாவிலே அல்ல, தலாக்கிலே அல்ல. மணமகன் சம்மதம் ஓகே, மணமகள் சம்மதம் ஓகே, 2 குடும்பத்தாரும் ஓகே. 2 பேருக்கு செட் ஆகல. என் புள்ள உறுதியா வேணாங்கிறா, என் பையன் உறுதியா வேணாங்கிறா. 2 பேரும் சுமூகமாக பிரிந்து கொள்ளலாம், சுமூகமாக பிரிந்து கொள்ளலாம் என்றாலும் பிரிய முடியவில்லை. ஏன் தெரியுமா? இப்ப திருமணத்துக்கு செலவழிச்சது 30 லட்சம். திருமணத்துக்கு செலவழிச்சது சாதாரணமாக மிடில் கிளாஸ் உள்ள திருமணங்களை பற்றி பேசுகிறேன். நீங்க ஒரு நாள் 30 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டீர்கள். இந்த செலவை யார் பொறுப்பேற்பது? பிரச்சனை. மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை, பொண்ணுக்கும் பிரச்சனை இல்ல, 2 பேரும் சம்மதித்தார்கள், 2 குடும்பமும் சம்மதித்தது. இப்ப எங்க அந்த பிரச்சனை வந்து நிக்குது? ஒரு நாளிலே நீங்கள் ஆடம்பர திருமணம் என்ற பெயரிலே உங்கள் ஆணவத்தை, உங்கள் அகங்காரத்தை கொட்டுவதற்காக 30 லட்சத்தை ஒரு நாள்ல செலவழிச்சீங்களே, செலவழித்த அந்த தொகையிலே இப்போது பிரச்சனை. யார் கொடுப்பது என்ற பிரச்சனை. பிரச்சனை எப்படி போகுது? அவரால் தலாக்கும் முடியல, குலாவும் முடியல. ஒருத்தர் சம்மதிச்சா ஒருத்தர் சம்மதிக்கல. நீ காசு கொடுத்தாதான் நான் சம்மதிப்பேன் அவங்க சொல்ல, அவங்க காசு கொடுத்தாதான் இவங்க சம்மதிப்பேன் இவங்க சொல்ல. பிரச்சனை எங்க? ஜமாத்தார்கள் பேசி முடிக்க முடியல. ஜமாத்துகள் எத்தனையோ வழக்குகள் இருக்குது, முடியல. காவல்துறையில அடிதடி பிரச்சனை. ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறை முடியல, நீதிமன்றம். இந்திய அரசியல் சாசன சட்டமே உங்களுடைய திருமணத்தை நீங்க பேசி முடிவெடுத்துக்கங்க என்ற அந்த சட்டத்தை நமக்கு கொடுத்து விட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம செஞ்ச தவறினால், நாம் செய்த வீண் விரயத்தால், நாம் செய்த ஆடம்பரத்தால் மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்லுகிற ஒரு அவல நிலை. 30 லட்சம் கொடுக்கிறது யாரு? இதான் பிரச்சனை. நகையை கொடுத்துடலாம், மகரை கொடுத்துடலாம், வேற வாங்கி செலவழிச்ச காசை கொடுக்கணுமே, 20 லட்சத்தை கொடுக்கணுமே, 30 லட்சத்தை கொடுக்கணுமே, எப்படி கொடுப்பது? சகோதரன், நான் கேட்கிறேன், இஸ்லாம் சொல்லுகிற அற்புதமான நபிமொழி, உங்கள் திருமணத்தை எளிமையான முறையிலே செய்யுங்கள். யார் குறைந்த செலவிலே நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் அருள் நிறைந்தது, பரக்கத்து நிறைந்தது என்று சொன்னார்களே, அந்த நபிமொழியை அந்த இடத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் உங்கள் மணமகனுக்கோ மணமகளுக்கோ செலவில்லாமல் பள்ளிவாசல்களோ அல்லது குறைந்த செலவிலே எங்கே நடத்த முடியுமோ அந்த இடத்தில் நீங்கள் திருமணம் முடித்து வைத்திருந்தால், திருமணத்துக்கு பிறகு ஒரு கசப்பான அனுபவம், ஒரு தலாக் போன்ற ஒரு சூழல், ஒரு குலா போன்ற ஒரு சூழல், இருவருக்கும் பிரச்சனை வருகிற நேரத்திலே எந்த கசப்பும் இல்லாமல் தலாக்கோ குலாவோ கொடுத்த அழகான பிரிவதற்குரிய அற்புதமான வாசல் அது. அந்த வாசல்களையும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன செய்த நபிமொழி புறக்கப்பட்டதனால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. எத்தனை குடும்ப வழக்குகளை சர்வசாதாரணமாக ஜமாத்திலே பார்க்கிறோம். சகோதரர்களை, இஸ்லாம் சொல்லுகிற ஒவ்வொரு நபிமொழியும் ஏதோ மறுமைக்கானது, மறுமையிலே கூலி கிடைப்பதற்கான அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நபிமொழிகளும் சான்றுகள், அத்தாட்சிகள். திருமணத்தில் இதை நீங்கள் கடைபிடித்தால் கடைசி வரைக்கும் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இஸ்லாம் காட்டுகிற திருமண முறையை எடுத்து பார்த்தால், அதை பின்பற்றினால், அதை நடைமுறைப்படுத்தினாலே நமக்கு போதும். அதுக்கு பிறகு வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
நாம் திருமணத்தில் கடைபிடித்திருக்கிற ஒவ்வொரு நபிமொழிகளும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். அந்த தீர்வைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல நாம் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ திருமணம் முடிப்பதாக இருந்தால் இஸ்லாம் எப்படி காட்டுகிறது, நபிகளார் எப்படி சொன்னார்கள், எந்த நபிமொழிகள் எல்லாம் திருமணத்திலே சொன்னார்களோ அந்த நபிமொழிகளை படித்து உள்வாங்கி அந்த கண்டிஷனோடு அந்த அக்ரிமெண்டோடு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு யார் உடன்படுவார்களோ அப்படியான மணமகனை மணமகளை தேர்ந்தெடுத்து மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் திருமணம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை இஸ்லாம் திருமணத்தில் எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறது என்பதை பார்த்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் அதிலே எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்று பார்த்தால், சமீபத்திலே நம்முடைய சகோதரர்கள் அருகிலே இருக்கிற ஒரு ஊருக்கு தாவாவுக்காக செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய அந்த திருமணம் என்பது ஒரு இமாமுடைய ஒரு திருமணம். ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இமாமுடைய திருமணத்துக்கு செல்லுகிறார்கள். அங்கே நிறைய மாற்று மத நண்பர்கள் வருவார்கள். ஒரு சிறிய கிராமமாக இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு வெளியில் நின்று தாவா செய்தால் ஒரு பலனளிக்கும் என்ற அடிப்படையில் தாவாவுக்காக செல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் அந்த திருமணத்திலே வெளியே மைக் செட் கட்டப்பட்டு இஸ்லாமிய பாடல் மட்டுமல்ல, எப்படி மாற்று மத மக்கள் ஒரு விழா காலம் என்று சொன்னால் மோசமான சினிமா பாடல்களை போட்டு வைப்பார்களோ அதுபோல ஒரு இமாமுடைய திருமணத்தில் இது போன்ற பாடல்கள் போட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நிஜமாகவே அதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கவலையை தந்தது, ஒரு வேதனையை தந்தது. எந்த அளவுக்குனா, இவ்வளவு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோமா என்று நாம் வேதனைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு பொன்மொழிகள் சொல்லியிருக்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இத்தனை வசனங்களை சொல்லியிருக்க, ஒரு ஜமாத்தை வழிநடத்துகிற, ஒரு பள்ளிவாசலை வழிநடத்துகிற, ஒரு மக்களை வழிநடத்துகிற ஒரு இமாமுக்கே இவ்வளவு விழிப்புணர்வு இல்லாமல் ஏனோ தானோ என்று எல்லாத்துக்கும் திருமணம் நடந்தால் சரி என்று அங்கே அத்தனை விதமான அனாச்சாரங்களையும் அவர் அனுமதிப்பு என்பது, அப்ப மற்ற மக்களை எல்லாம் நாம் எங்கே போய் சொல்லுவது, எப்படி அவர்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்ற வேதனையைத்தான் அந்த இடத்திலே நமக்கு தந்தது. ஆகையால் இது சம்பந்தமாக நாம் மக்கள் மத்தியிலே திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல வேண்டும். நிஜமாக சொல்ல போனால் திருமணத்தில் செலவழிக்கிற பெரும்பாலான 70% செலவுகள் வீண் விரயம்தான். ஏதோ மணமகளுக்கு அப்படி மணமகனுக்கு அப்படி ஒரு ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்ட, ஒரு புரிதலை, அல்லது அவர்களுக்கு ஒரு சொத்தாக நகையாக போட்டுட்டா கூட மனசு ஆறிடும். ஆனா அதுல நடக்கிற 70% நம்முடைய செலவுகளை எடுத்து பார்த்தால் யாருக்கும் எந்த பயனும் இல்லாத, வேஸ்ட்லெஸ் சொல்லுவோம்ல, எந்த பயனும் இல்லாத பல லட்சங்கள் ஒரு நாள் நடக்கிற அந்த கூத்துக்காக, ஒரு நாள் நடக்கிற அந்த திருமணத்துக்காக லட்சங்களிலே நம்முடைய சமூக மக்கள் வாரி வாரி இறைக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் விழிப்படைய வேண்டும். நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த திருமணம் எந்த அடிப்படையிலே நிகழ்த்தப்பட வேண்டும், எதுவெல்லாம் ரசூல்லா காட்டியிருக்காங்க, எதுவெல்லாம் ரசூல்லா காட்டல. இன்னும் சொல்ல போனால் நம்மை சுத்தி இருக்கிற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், குறைந்தபட்சம் அவர்களிடத்திலே கொஞ்சமாவது பேசி எதெல்லாம் செலவழிக்க போறீங்க, எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை, அவரிடத்துல எப்படி, பல பேருக்கு என்னன்னு கேட்டா பொண்ணு வீட்டில் நாங்கள் எப்படி சொல்றது, மாப்பிள்ளை வீட்டில் எப்படி சொல்றது. ஏன்னா இப்ப பெரும்பாலும் பெண் வீட்டார் தான் எல்லா மண்டபத்தில இருந்து, மைக் செட்ல இருந்து, பின்னாடி இருக்கிற டெக்கரேஷன்ல இருந்து, சாப்பாட்டுல இருந்து எல்லாம் செலவழிக்கிறது யாரு? பெண் வீட்டு தலையிலே வைத்து விடுவார்கள். பெண் வீட்டாருக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம பிரஸ்டீஜ் பாதிக்கப்பட்டுரும், நம்ம பிரஸ்டீஜ் பாதிக்கப்பட்டு விடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நம்ம இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டா திருமணம் நின்றுமே, அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவருடைய மணமகனை எனக்கு தரமாட்டாரு என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மணமகளினுடைய பெற்றோர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு வழியை ஏற்படுத்துவான் என்று சொல்லி காட்டுகிறான். நம்முடைய தவக்குல் ஏதோ மணமகனை பெற்றிருக்கிற அந்த தகப்பனுடைய கரத்திலே உங்கள் பிள்ளை வாழ்க்கை இல்லை, அந்த மணமகனினுடைய கரத்திலே உங்கள் பிள்ளை வாழ்க்கை இல்லை. உங்கள் பிள்ளை வாழ்க்கை இருப்பதெல்லாம் யார் உங்களை படைத்தானோ, யார் உங்களுக்கு உணவளித்தானோ, யார் உங்களுக்கு குழந்தையை கொடுத்தானோ, யார் உங்கள் குழந்தையை வளர்த்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் மீது தவக்குல் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். என் பிள்ளைக்கு என் இறைவன் பாதுகாப்பளிப்பான், இதைவிட சிறந்த துணையை தேர்ந்தெடுப்பான் என்ற தவக்குல் அல்லாஹ்வின் மீது நாம் முழுமையாக வைத்தால் இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற எந்த நபிமொழிக்கும் வளைந்து கொடுக்க மாட்டோம், அதை பின்பற்றாமல் இருக்க மாட்டோம். அப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ள எல்லா நபிமொழிகளையும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.